கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 24:38, லூக் 24:38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இப்போ என்ன கேட்குறாரு? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்கள் கலக்கம் ஏன்? உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் ஏன் கலக்கம் இருக்குது? ஏன் பயம் இருக்குது? எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் இருதயத்தில் ஏன் சந்தேகம் வருது? அதாவது நீங்கள் பயம் வரும்போது பயம் சும்மா வராது, கூட எல்லாரையும் கூட்டு வந்துடும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் கூட்டு வந்துடும். பயம் ஒரு இது மாத்திரம் இல்லை. இப்போ நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி, ஒரு கெட்ட செய்தி வருது. கெட்ட செய்தியை கேட்ட உடனே என்ன பாருங்கள்? வயிறு கலங்குதா? அதான் கலக்கம் வந்துடுது பாருங்கள். அதாவது அது உண்மையா பொய்யாங்கிறத காட்டிலும் உங்களுக்குள்ள என்ன வந்துடுது? உங்களுடைய உணர்வுகளில் ஒரு காரியம் வந்துடுது. அது எதை கொண்டு வருது? பயத்தை கொண்டு. அப்போ என்னன்னா, இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவங்களுக்கு கலக்கம் வந்துடுது. காரணம் என்ன? கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், ஏற்கனவே நாங்கள் யூதர்களுக்கு பயந்துருக்கோம், அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? கதவுகள் பூட்டி இருக்கையில். எப்படி? யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டியாச்சு. அப்போ என்ன? நாங்கள் கதவை பூட்டிக்கிட்டு யூதர்களுக்கு பயந்து போய் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்தார்னா அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல? நாங்கள் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறோம். காரணம் என்ன? யார் வேணாலும் வரலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கும்போது வெளியே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மரியாள் மகதலேனாள் கதவை தட்டினாலும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? கரெக்டு, அவ்வளவுதான், வந்துட்டானுங்க, நம்மளை கைது பண்ண போகிறாங்க, இனி நம்மளையும் அவங்க கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது இப்போ மாத்திரம் இல்லை, மறுபடியும் 8 நாளைக்கு அப்புறம் பாருங்கள். யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். இப்போ தோமாவும் இருக்கிறார். போன வாரம் இல்லை, முந்தின வாரம். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. எப்படி? கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 8வது நாள் வந்தும் அப்போவும் என்ன சொல்கிறாரு? பூட்டி இருக்க கதவுல உள்ளே வந்துடுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன? உயிர் தெழுந்த சரீரம் கதவு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ளாக வரக்கூடியதாக இருக்கிறது. அவங்க ஏற்கனவே பயந்து போனதுனால இப்போ அவங்களுக்கு இருதயங்களில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது உண்மையிலே கர்த்தர் தானா, இல்லை இது ஆவியா, இல்லை வேறொரு காரியமா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகமும் குழப்பமும் வந்துருச்சு. அப்போ பயம் வரும்போது என்ன பண்ணிரும்? அடுத்து சந்தேகத்தை கூட்டு வந்துடும். சந்தேகத்தை கொண்டு வந்து அந்த சந்தேகத்தின் பிரகாரம் நீங்கள் அந்த சந்தேகத்தின்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவிசுவாசத்தில் போயிடுவீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் யோசிங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பயம் வந்த பின்பு பயத்தோடு நீங்கள் எதை செய்தீங்கனாலும் அது தவறுதலாக போகக்கூடிய காரியம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பயம் வந்த உடனே இது தவறுதலாக போயிருமோ, இது தவறுதலாக போயிருமோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் அப்படி தவறுதலாக போயிடும்னு எதிர்பார்த்து செய்யும்போது நிச்சயமாக உங்களால் முழு சிந்திக்க முடியாது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பயமாக இருக்கும்போது செய்யக்கூடிய காரியத்தை எவ்வளவு தைரியமாக செய்வீங்க? செய்ய மாட்டீங்க. நீங்கள் கார் ஓட்டும் போதே நீங்கள் பயந்து கார் ஓட்டினீங்கன்னா எங்கேயாவது இடிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு முழு கவனம் சிதறிவிடும். முழு கவனமாக ஓட்ட முடியாது. அப்போ என்ன? நீங்கள் பயம் வரும்போது ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு சாத்தான் நம்மக்கிட்ட கொண்டு வர்றதே பயத்தை தான். அதனால தான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல். என்ன? கர்த்தர்கிட்டருந்து பயம் வர்றதில்லை. நாம் கர்த்தர் மேல் ஒரு பயபக்தியாய் இருப்பது என்பது வேறு. ஆனால் கர்த்தரை குறித்து நாம் பயப்படுறதில்லை. ஏன்னா நம்ம காணிக்க கொடுக்கலைன்னா கர்த்தர் காரை இடிக்க வச்சுருவார், காணிக்க கொடுக்கலைன்னா ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடும், காணிக்க கொடுக்கலைன்னா இதாயிரும். அப்படி இல்லை நம்ம கர்த்தர். இல்லை, நான் பைபிள் வாசிக்கலை, அதனால தான் கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, காலையில் நான் ஜெபம் பண்ணல, அதனால இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் அப்படி கிடையாது.
அது உங்களுடைய பயம், உங்கள் பயத்தினால வரக்கூடிய காரியம். பயத்தை புறம்பே தள்ளுங்க தயவு செய்து. ஆனால் என்ன, நீங்கள் விசுவாசத்தில் வளருங்க. ஏன்னா பயம் வந்துச்சுன்னா உங்கள் இருதயத்தில் சந்தேகம் வரும். சந்தேகத்தில் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் அவிசுவாசத்தில் போயிடுவீங்க. அதனால என் தேவன் நல்ல தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன், அதனால் நான் அவரை சார்ந்து இருப்பேன் என்று சொல்லி முழுமையாக தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒவ்வொருத்தரும் தங்களை சுய சோதனை செய்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு, என் தேவன் நல்ல தேவன், எனக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார் என்ற திட நம்பிக்கையோடு வாழ்ந்து எல்லா சந்தேகங்களையும் ஒதுக்கி விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.